அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் தேர்தலுக்கு முன் விதவிதமான கருத்து கணிப்புகள் தமிழகத்தில் வந்தன. அதேபோல் தேர்தல் முடிந்த பிறகும் பலவிதமான கருத்து கணிப்புகள் வந்துள்ளன. மக்களை தொடர்ந்து பரபரப்பில் வைத்திருக்கும் டிவி மீடியாக்கள் இந்த கருத்து கணிப்பில் திமுக அரசிற்கு மெஜாரிட்டி கிடைக்கும் என்று 4 கருத்து கணிப்புகள் கூறுகின்றது. ஆனால் அது எப்படி என்று கூறவில்லை. திமுகவிற்கு இந்த முறை மெஜாரிட்டி கிடைக்காது. அதற்கு காரணம் விஜயின் தாக்கம்தான். விஜய் திமுகவின் மைனாரிட்டி வாக்குகளை பாதி பிரித்து விட்டார். அதேபோல் திமுக அரசின் மீதான அதிருப்தி வாக்குகள் அதிமுகவிற்கு போகும். எனவே இது ரெண்டும் நடந்திருந்தால் திமுக வெற்றி பெறுவது கடினம்தான். திமுக மெஜாரிட்டி கண்டிப்பாக கிடைக்காது. அதேபோல் திமுகவுக்கு திமுகவுக்கு எதிரான மக்களின் மனநிலையும் கடுமையாக இருக்கிறது. எனவே வாக்குகள் திமுகவிற்கு கணிசமாக குறையும். அப்படி இருக்கும்போது எப்படி திமுக மெஜாரிட்டி கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் தெரியவில்லை. அதிமுக பொறுத்தவரை அதற்கு அதிருப்தி வாக்குகள் இல்லை. அதேபோல் சிறுபான்மை வாக்குகளும் அதற்கு இல்லை. எனவே விஜய் அந்த சிறுபான்மை வாக்குகள் அதிருப்தி வாக்குகளை பிரித்தால் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும். அதேபோல் ஒரு கருத்து கணிப்பு கூட விஜய்க்கு 120 இடங்கள் வரை கிடைக்கும் என்று கூறுகிறது. அதுவும் எப்படி என்று தெரியவில்லை. இவர்கள் நம்பகத்தன்மை வரும் 4ஆம் தேதி தான் தெரியும். கண்டிப்பாக தெரியும். இது இன்னொரு பக்கம் விஜய் கணிசமான தொகுதியில் வெற்றி பெற்றால், விஜய்க்கு கணிசமான தொகுதியில் கிடைத்தாலோ கர்நாடக பாணியில், அதாவது கர்நாடக பாணியில் குமாரசாமி ஸ்டைலில் 2.5 வருடங்கள் எடப்பாடி முதலமைச்சராகவும் 2.5 வருடங்கள் விஜய் முதலமைச்சராகவும் பதவியேற்பதற்கான வாய்ப்புகளை பற்றி பாஜக தொடர்ந்து ஆலோசித்து வருகிறது. இந்த அணியில் பாஜகவும் கூட்டணி கட்சியிலும் அமைச்சரவையில் பங்கேற்பார்கள். இது நடக்குமா என்பது தெரியாது. தேர்தல் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் தெரியும். நன்றி, வணக்கம்.